மாலை கூட்டத்தில் இருக்கிற பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அந்த பசுத்த ஆவியான தம்முடைய சபையை அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சகல பக்தியோடும் காவலோடும் விருதத்தை நாம காத்து கொண்டு இருக்கும்போது ஒரு வருகைக்கு நிச்சயமா நம்ம எப்போதும் சின்ன சின்ன கூட்டங்களிலே சின்ன சின்ன ஜபத்தில் எல்லாத்துலேயும் அவர் பெருசாக நம்மகிட்ட எதுவும் எதிர்பார்க்கல. என்ன பண்ணுறாரு, சபை கூடும்போது நம்ம எல்லாரும் கூடுறோம். ஏன்னா அதுதான் பழைய ஏற்பாட்டிலேருந்து அப்படியே வந்துட்டு இருக்குது. ஏன்னா மேகம் எழும்பும் போது சபையால் எல்லாரும் நம்ம கூடாரத்தை பேர்த்து கொண்டு எல்லாரும் போவோம். அல்லேலூயா. இது அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை தெரியுங்களா? வனாந்தரமான ஒரு வாழ்க்கை. இன்னும் பரமகானானுக்கு போல. அல்லேலூயா. பரமகானானுக்கு போல நம்ம வனாந்தர வாழ்க்கையிலே நம்ம என்ன பண்ண அனுதினமும் ஆண்டவரை துதிக்கிறதும் ஜெபிப்பதும் கர்த்தரை தேடுவதும் அனுதினோட வார்த்தையிலும் வாசிப்பதும் தியானிப்பதும் சபைக்குள்ள விட்டுவிடாதபடி நம்ம பரிசுத்த இருதை நம்ம பரிசுத்த காவலோடு சகல காவலோட இருதயத்தை நம்ம காத்துக்கொண்டு அந்த வருகைக்கு நம்ம தயாராக வேண்டும். வேலை, பிள்ளைகள், குடும்பம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே நேரத்தில் நம்ம இருதயம் இருக்கணும், ஆயத்தமாக இருக்கிறது. இப்போ கூட நம்ம இதில் வந்திருக்கிற திவாகரன் இதோட வார்த்தை பண்ணணும். எல்லாம் கற்றுக்கலாம். நம்ம பிரேமா எத்தனை தெரியும்? குட்டி குழந்தைய வச்சுட்டு வருவாங்க, குட்டி பண்ணுவாங்க. ஆடலி தெரியுங்களா? நம்முடைய பிரேமாவுடைய மாமனாரும் இன்னைக்கு 2 மணிக்கு வந்துட்டாங்க. அவர் மிலிட்ரி மேன். அதுக்கப்புறம் இங்கே தான் நம்ம வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் அந்த சந்தில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் அவருக்கு அடுத்த மாதம் அவங்க பொண்ணுக்கு மேரேஜ். ரொம்ப நாளாக காத்து நம்ம பொண்ணுக்கு மேரேஜ் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலர் செக்அப் பண்ணுவாங்க. அப்படியே ஒரே நிமிஷம் ரெகுலராக செக்அப் போவாங்க. நெஞ்சு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக முடிச்சுடுவாங்க. ரெகுலர் செக்அப் தான் போவாங்க. அப்போ அந்த டாக்டர் ஒரு நாளாக பார்க்காம திடீர்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் 3 அடைப்பு இருக்குது, எல்லாமே ஸ்டென்ட் வைக்க முடியாது, பைபாஸ் தான் பண்ண சொல்லி. இந்த 77 வயசு ஆகுது. அப்புறம் அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு பைபாஸ் பண்ணிக்க. அப்போ நான் கூட சொன்னேன், ஏன் உடனே இது பண்ணுறீங்க, அதுக்கு நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க, ஏன்னா ஏஜுக்கு வச்சுன்னு. அதுக்கப்புறம் டாக்டர் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆம்பு இருக்கிறதுல ஒரு 10 மணி நேரம் தேட்டரில் இருந்துருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு மத்தியானமாக அப்பா வந்து காப்பாற்ற முடியலம்மா, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்னும் பாடி வரல. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நினைச்சாலே. ஏன்னா போன வாரம் தான் அவருக்கு நான் பேசினேன். அதனால் சொந்த குடும்பத்துக்காக நம்ம தெரிவித்து கற்றுக்க ஆசைப்படுறேன். ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இயேசுவின் நாமத்திலே நன்மையின் வாழ்த்துக்களையும் நன்மையை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் தொடர்ந்து அடியேனை கைவினப்படுத்தி வர கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்றும் பூதக பிதாவுக்கும் பூதக பிதாவின் குடும்பத்திற்கும் தேவஜனமாம் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துதலையும் நன்றியையும் மீண்டும் ஒரு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு கூட எடுத்துக் கொள்ளுகிற நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 21வது அதிகாரம் 31வது வசனம். வாசிங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால். அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, மக்கள் சொல்கிறோம் இயேசுவின் நாமத்திலே நம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். கர்த்தர் நாளிலும் நடுவரை அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுவதையாக ஜெபிக்கிறோம். நடுவரை ஆவியானவர் எங்களுடைய என்ன பேச சுத்தமாக இருக்கிற அந்த வார்த்தையை திட்டம் தெளிவுமாக எங்களுடைய பேசும்படியாக ஜெபிக்கிறோம்.
மீதியான நேரத்தை உங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கற்றாலும் வராமல் சொல்லுவாங்க. அப்ப இந்த குதிரை எதற்கு ஆயத்தமாக்கப்படுகிறது? யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கப்படுகிறது, மனுஷர்கள் மூலியமாக ஆயத்தமாக்கப்படுகிறது. அப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஜீவிக்கிற நாட்கள் வரைக்கும் யுத்தங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ராமன் சொன்னாங்க, யுத்தங்கள் அப்படின்னா நீங்க போயிடக்கூடாது, ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க தேசம் அப்படின்னு போயிடாதீங்க. நான் ஆவிக்குரிய யுத்தத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ராமன் சொன்னாங்க, வசனத்தை வாசிங்க. எபேசியரின் புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ராமன் சொல்லுங்க. அப்ப வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, மனுஷர்களோடு நமக்கு என்னல்ல போராட்டம் இல்லை. அடிக்கு அடி, உதைக்கு உத, ரத்தத்துக்கு ரத்தம், பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, அது பழைய ஏற்பாட்டு நாட்கள். அது அல்ல. இப்ப இந்த உலகத்துல மனுஷர்களோடு நம்ம போராடாதபடிக்கு வானமண்டல பொல்லாத சேனைகளோடும் துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டங்கள் யுத்தங்கள் உண்டு. ஏன் அப்படின்னா, இந்த லோகாதிபதிகளை அந்தகார கிரியைகளை நாம் ஆண்டவரோடு துணையோடு அடக்கி விட்டோம் என்று சொன்னால் உலகத்திலே ஒருவர் மாய்த்துக் கொள்ள மாட்டார்கள். ராமன் சொன்னார், மனுஷர்கள் ஒருவர் என்ன பண்ண மாட்டாங்க, மாய்த்துக் கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு இந்த போராட்டம் இந்த வானமண்டலத்துல நம்ம ஜெபித்து ஆவிக்குரிய ரீதியில நம்ம முன்னேற்றம் அடையாத வழியினால்தான் இன்றைக்கு தேசங்களிலே போராட்டம். ராமன் சொல்லுங்க, ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் மேற்கொள்வதான நீயா நானான்ற ஒரு பிரச்சனை இங்க வெடிக்கிற காரணம். ராமன் சொல்லுங்க. அப்ப இந்த குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்ம யார் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம யாருன்னு சொன்னோம், குதிரை அப்படின்னு சொன்னேன். நீங்க என்ன குதிரையானா இருங்க, நிறைய வெரைட்டியாக குதிரை இருக்கு. அதுக்கு சகோதரிகள் இருக்குங்க. நான் பெண் குதிரை அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க பெண் குதிரையாவே இருங்க. நாங்கள் ஆண் குதிரைகள் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஆண் குதிரையா இருங்க. ஆனா நம்ம குதிரை இல்லை. ராமன் சொன்னாங்க, ஏன்னா இந்த குதிரை யாரை சுமக்கிறது அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல வெள்ளை குதிரையில யார் பவனி வரலாம்? இயேசு ராஜா பவனி வரார். நியாயம் விசாரிக்க, நியாய தீர்ப்பு நாளாகிய அந்நாட்களிலே குதிரையிலே அவர் பிரயாணப்பட்டு வருகிறார். நாம் செய்த இந்த உலகத்திலே எல்லா விதமான கிரியைகளுக்கும் தக்க தீர்மானத்தை, தீர்ப்பை உண்டு பண்ணும்படியாக அவர் பவனி வரப்போகிறார். அப்ப அதற்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் இருக்கிற வரைக்கும் குதிரைகளாய் அநேக பிரச்சனைகளை, போராட்டங்களுக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும். இந்த குதிரைகளுக்கு உண்டான தகுதிகள், குவாலிஃபிகேஷன், ஒரு 3 காரியத்தை குறித்து உங்களோட நான் பேசுறேன். ஒன்று, இந்த குதிரைக்கு உண்டான தகுதி, வாய் கட்டப்பட வேண்டும். ராமன் சொல்லுங்க, வாய் கட்டப்பட. என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னன்னா, ஆயத்தப்படு, அபிஷேகித்தவர். உங்களோட பக்கத்துல பார்த்து கொஞ்சம் கையை கொடுத்து சொல்லுங்க, ஆயத்தப்படு, அபிஷேகித்தவர். ஆமென். அப்ப முதலாவது இந்த குதிரைக்கு என்ன பண்ணணும், நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வாய் கட்டப்பட வேண்டும். குதிரைக்கு என்ன போடுவாங்க? தாய்மரங்கள் சொல்லுங்க, கடிவாள போடுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த போருக்கு தயாராகும் குதிரை வாய் கட்டப்படல அப்படின்னா கண்டல போய் என்ன பண்ணும், தின்னும். நான் இது அது கண்டல போய் என்ன பண்ணும், வாய் வச்சு மேய்ஞ்சிடும். அப்ப இது அநேக தேவையில்லாத கொழுப்புகளை என்ன பண்ணும், இந்த குதிரைக்கு உள்ள கொண்டு போயிடும். அசுத்தமான காரியங்களை உள்ள கொண்டு போயிடும். அப்ப இந்த குதிரை யுத்தத்திற்கு தயாராக்கப்படாது, அது பலவீனப்பட்டு போயிடும். ராமன் சொன்னாங்க, இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய குதிரைகளா இருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய வாய் கண்டலை சாப்பிடுறது கிடையாது. நம்மளுடைய வாய் கண்டலை பேசாதபடிக்கு வாய் கட்டப்பட வேண்டும். ஒரு வசனம் சொல்றேன், படிங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 10வது அதிகாரம் 27. அதே சங்கீதம் 38:13.
10வது அதிகாரம் 27. ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனும் காது கேளாதவன் போல் இருந்தான். ஆமென், அல்லேலூயா. இப்ப இதை யாருக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை எழுதி கொடுத்தார்? இது யார் பண்ணது? இந்த காரியத்தை யார் பண்ணது? முதல் இஸ்ரவேல் ராஜாவாகிய சவுல் காது கேளாதவனை போல் இருந்தார். சில நேரங்களிலே குதிரை எப்படி வாய் கட்டப்படுகிறதோ நாமும் காது கேளாதவர்கள் போல், காது கேட்காம போயிடுச்சுன்னா வாய் என்ன பண்ணாது, பேசாது. இந்த காது நிறைய விஷயத்தை கேட்கறதுனாலதான், நெகட்டிவான வார்த்தைகள் நமக்கு மனுஷர்கள் பேசுவதை கேட்கறதுனாலதான் நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நெகட்டிவாய் வருது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு எதிரி யாருன்னா நாம தான், நம்மளுடைய வாய் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த வாயை வச்சுக்கிட்டு நம்ம சும்மா இருந்தோம், நம்ம வளர்ச்சி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை வளர்ச்சி அடைந்து அழகு பார்க்க செய்கிறார். அந்த வளர்ச்சி நாம் அடையாதபடிக்கு சத்ருவானவன் மனுஷர்களை கொண்டே நம்ம இடத்துல என்ன பண்ணுவான், போராட்டத்தை உண்டு பண்ணுவான். இந்த காரியம் தான் சவுலுடைய நாட்களில் நடந்தது. இப்ப இந்த பேலியாளின் மக்கள் என்ன சொல்றாங்க, இவனா நம்மள என்ன பண்றது, ரட்சிக்கிறது, நம்மள ராஜரிகம் பண்றது, நம்மளை ஆளுகை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், அற்பமான எண்ணம், யார சவுல் ராஜாவை குறித்த ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனாலும் சவுல் காது கேளாதவனை போல் இருந்தான் என்று அந்த திட்டமும் தெளிவாய் போடப்பட்டது. சில நேரங்களில் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அதே சவுளை போலதான் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சில நெகட்டிவான காரியங்கள் நம்மளுடைய காதுக்கு வரும். இந்த காதுல கேட்டு வாயை திறந்துட்டோம், ஆவிக்குரிய ஜீவிதத்துல நீங்களும் நானும் விழுந்து விடுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. முன்னேற்றம் அடையாதபடிக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப சில நேரங்களில நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு ஆவியிலே நம்ம பலப்படாதபடிக்கு, ஆவிக்குரிய ரீதியிலே நம்ம பலப்படாதபடிக்கு, நாம ஜெபிக்க கூடாதபடிக்கு, வேத சத்தியத்தை வாசிக்க கூடாதபடிக்கு, எல்லா சபைக்குள்ளான காரியத்தில் பங்கு கொள்ளாதபடிக்கு சத்ருவானவன் சில நபர்களை கொண்டு நமக்கு நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் கொண்டு வருவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதை ஒருபோதும் நம்மளுடைய சிந்தையில, இதயத்துல, காதுல, வாயில ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல நம்மளுடைய ஆத்மா வெள்ளப்பட்டு இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது போலதான் இந்த குதிரை வெள்ளனடைய வேண்டும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல ஒரு பிசிக்கல்லா அது நல்ல யுத்தத்துக்கு தயாராக்கப்படணும் அப்படின்னா வாய் கட்டப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 38:13. நானும் செவிடனை போல கேளாதவனாகவும் பூமியின் போல வாய் திறக்காதவனாகவும் இருக்கிறேன். ஆமென். நானும் யாரு? தாவீது. 2 ராஜாக்கள், ஃபர்ஸ்ட் சவுல், இரண்டாவது தாவீது. 2 பேர். சில தாவீது என்ன சொல்ற, நானும் செவிடனை போல என்ன பண்ண இருக்கிறேன், ஊமையனை போல என்ன பண்ண வாய் திறக்காத. ஏன்னா சொந்த ஜனங்கள் தாவீதுக்கு நேரா விரோதமா பேசுகிறார்கள். இந்த காது கேளாதவன் போல இருந்தால் அந்த காது எப்படிப்பட்ட வார்த்தைகளும் உள்ள கொண்டு வந்து நம்ம இருதயத்தை என்ன பண்ணிடும், நோகடிச்சு மங்கி விட செய்யும். சிந்தையில ஒரு தெளிவில்லாத நம்ம செஞ்சோம். ஆவியில சோர்வு, ஆத்மாவில சோர்வு என்ன பண்ணணும், கொண்டு வரும். ஆனா சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றாருன்னா, நான் என்ன பண்ணேன், என்னுடைய செவியில காது கேளாம போயிருந்தேன், ஊமையில போல ஆயிடும். திருப்பி எந்த ரிப்ளை ஆன்சரும் பண்ணல. நீங்களும் நானும் அநேக நேரத்தில் இப்படிதான் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்பெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாய், ஆண்டவருடைய சத்தியத்திற்கு, சித்தத்திற்கு விரோதமாய் சில நபர்கள் நமக்கு நேராய் முறுமுறுப்பார்களோ அப்பெல்லாம் நம்மளுடைய வாய், செவிகள், இருதயம், சிந்தை, ஆத்மா, ஆவி அடைக்கப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம மூர்க்கமா எழுப்பிட்டோம், நம்ம மூர்க்கமா சில காரியம் பேசிட்டோம் அப்படின்னா நாம முதலாவது அங்க ஃபெயில் ஆகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப சைலண்டா இருந்து காரியத்தை என்ன பண்ணணும், ஒரு ஆமென் சொல்லுங்க. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஃபார்முலா. அப்ப முதலாவது நம்மளுடைய வாய் நமக்கு எதிரியா இருக்கிறது, வாய் கட்டப்பட வேண்டும். முக்கியமா தேவ பிள்ளைகளுக்கு, உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப முதலாவது இந்த குதிரைக்கு உண்டான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, வாய் கட்டப்படணும். நீங்கள் நானும் வாய் கட்டப்பட வேண்டும். இரண்டாவது ஒரு விஷயம், வலிமையா இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. வலிமையா, எத்தனைலாம் வலிமையா இருக்கீங்க, ஆக்டிவா, தாய்மார்கள்லாம் வயசான தாய்மார்கள்லாம் ரொம்ப ஆக்டிவா தான் இருக்கீங்க. வாலிப பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இன்னைக்கும் நடந்து சபைக்கு வந்துடுறாங்க தாய்மார்கள்லாம்.
கால் சரியில்லைன்னா கூட, பலவீனப்பட்டா கூட, இருதயத்திலே பிரச்சனை இருந்தா கூட என்ன பண்ணிடுறாங்க, நடந்து சபைக்கு வந்துடுறாங்க. அப்ப வலிமை இந்த குதிரைக்கு இரண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, யுத்தத்திற்கு தயாராகும்போது வலிமை நிறைந்த ஒரு குதிரைகளா இருக்கும். ராமன் சொன்ன அப்ப வலிமை நிறைய வேண்டும் என்று சொன்னா செல்ஃப் கண்ட்ரோல் தேவை. ராமன் சொன்ன என்னைக்கு நமக்கு ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா அன்றைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய விஷயம் தகர்த்தெறியப்படும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. உடைக்கப்படும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க. அப்ப செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு மயங்கி போய் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப யுத்தத்திற்கு தயாராகிற இரண்டாவது காரியம், குதிரை தயாராகிற இரண்டாவது காரியம் வலிமையாய் செயல்படுகிறது அவசியம். நீங்களும் நானும் வலிமை உள்ளவர்களா இருக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வலிமை உள்ளவர்கள். நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. அப்ப நல்ல வலிமையாய் நம்ம என்ன பண்ணணும், செயல்படுவோம். ஏன் அந்த வலிமை நமக்கு தேவை அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான பலவீனத்தின் காரியங்களை மேற்கொள்வதற்கு, நம்மளை தகர்த்தெறியக்கூடிய சில ஆவிக்குரிய ரீதியில நம்ம முன்னேற்றம் அடையாதபடிக்கு இருக்கிற சில விஷயங்களை நம்மளை மேற்கொள்ளும். ராமன் சொல்லுங்க. போன வாரத்தில் என்ன மேற்கொள்ளுச்சு தான் வந்து கிளியர் பண்ணாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சில நேரத்தில் எங்கள் பசங்க பண்ணிக்கிட்டோம்னா எங்களையும் போட்டு தாக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எங்களை தான் அதிகமாக தாக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆனால் சில பேர் அதில் விழுந்துருவாங்க, பல பேர் அதில் விழ மாட்டாங்க, கொஞ்சம் ஆவில ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போ முதலாவது இரண்டாவது காரியம், தேவ பிள்ளைகள் என்னன்னா வலிமை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம். சங்கீதம் 38:3 ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார். ஆமென். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை கொடுக்கிறார். இந்த சத்துவம் பலன் எங்கிருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. முதலாவது காரியம் என்ன சொன்ன, வாய் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா நாம் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்ப வாய், நம்மளுடைய வாய் கட்டப்படும். இரண்டாவது காரியம், நமக்கு பலன் உண்டாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வசனம், வார்த்தை நமக்குள்ளே இருதயத்திலே தங்கி தாவரிக்குமானால் நாம் பலன் அடைந்து விடுவோம். நம்மளோட சரீரம் வேணா சோர்வா இருக்கலாம், நம்மளோட ஆவி ஆத்மா உயிர் பெற்றதா இருக்கும். ராமின் சொல்லுங்க. பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் அது சாதாரணமா இருந்தது. அந்த ஆண்டவருடைய வார்த்தையை ரசிச்சு பார்த்ததுனால அந்த வார்த்தையை திட்டம் தெளிவுமா எழுதி வைத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப அந்த ஆவிக்குள்ளான இருதயத்திலே நம்ம முக்கியமா ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி வைத்தோம் என்று சொன்னால் நாம் பலன் உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணுவோம், காணப்படுவோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப பலன், வாலிப தங்கச்சிங்க தம்பிகளுக்கு இன்னைக்கு ரொம்ப பலன் தேவை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நாங்கெல்லாம் ஏற்கனவே ஓடின குதிரைமா, நீங்கள் ஓட போகிற குதிரைகள். அப்ப உங்களுக்கு இன்னும் அதிகமா அந்த ஸ்ட்ரென்த், பவர் எல்லாமே தேவை. ஒரு காரியத்துக்கு ஹார்ஸ் பவர் அப்படிம்பாங்க. ஏமா வாலிப பிள்ளைங்க சொல்ல முடியுமா? ஹார்ஸ் பவர்னு ஒரு காரியத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற காரியத்துக்கு சொல்லுவாங்க. முக்கியமாக ஆம்பளை பசங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். ஐயா கை கொடுக்குறாரு. ஹார்ஸ் பவரால் எது நம்ம உபயோகப்படுத்த ஒரு பொருளுக்கு சொல்லுவாங்க. சொல்லுமா வாண்டி பாப்பா கை தட்டுங்க. பொம்பளை பிள்ளை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்பா. மனசே தம்பிகள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பைக்கில் ஹார்ஸ் பவர்னு ஒன்று இருக்கு. ஏன் உலகத்திலேயே வேகமான ஸ்பீடாக ஓடக்கூடிய அனிமல் என்னது? சீட்டா. ஆனால் ஏன் சீட்டா சொல்ல ஹார்ஸ் பவர்னு சொன்னாங்க? ஹார்ஸ் பவர், சீட்டாக்கு வந்து ஸ்பீடு தான் இருக்கான, பலன் கிடையாது. ஹார்ஸுக்கு பலன் ராமன் சொல்லுவாங்க. அது என்னன்னா மணிக்கணக்குக்கு 88 கிலோமீட்டர் ஸ்பீடு என்ன பண்ணுமா, ஓடுமா. அப்ப ஒரு பலன் நமக்கு தேவை அப்படின்னா, ஆவியில நமக்கு பலன் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த வார்த்தை நமக்குள்ளே எழுத வைக்கப்பட்டு இருந்தால் நாம் பலன் அடைந்து விடுவோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப என்னைக்கெல்லாம் நீங்க இருதயத்துல ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் அசை போட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எது அசை போடும்? அது அசை போடுங்க. மாடு அசை போடும், குதிரையும் அசை போடும். நீங்க இப்ப என்ன வார்த்தைங்க? குதிரையா இருக்கு. குதிரை அசை போடும். குதிரைக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷாலிட்டி குணம் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு தெரியுமா?
சபையில் இருந்ததுனால கொஞ்சம் குதிரை வச்சு தெரிஞ்சு வச்சிருக்கனால இங்கே வந்து என்ன கேள்வி கேட்டுருக்காரா அப்படின்ற மாதிரியே என்னை பார்க்குற மாதிரி இருக்கு. நாங்கள் எங்கள் ஊரில் குதிரைகள் ஜாஸ்தி. குதிரைக்கு இன்னொரு ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு கேரக்டர் இருக்குது. என்ன கேரக்டர்? சாதாரணமாக சொல்லிடலாம். இல்லை, குதிரைக்கு என்ன ஒரு தன்மைன்னா அது எப்பயுமே படுக்காது. ஒரு ஆமின்னு சொல்லுவாங்க. அது நின்றுக்கிட்டே தான் தூங்கும். அது உட்கார்ந்து படுக்குதுன்னா அதுக்கு மறிக்கும் காலம் வந்துருச்சுன்னா குதிரை எந்த ஒரு குதிரையுமே சீக்கிரமா உட்காராது, படுக்காது. அப்போ குதிரையினுடைய தன்மை என்னன்னா நம்ம நாட்கள் கொஞ்சமானதுனால நம்ம உட்கார்ந்து அசதியா சோர்ந்து போகாதபடிக்கு எழும்பி செயல்படுகிறவரா இருக்கணும். அடுத்த பாயிண்ட் தான் அதனால தான் இந்த காரியத்தை குறித்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப குதிரையினுடைய உண்மையான தன்மை என்னன்னா எந்த சூழ்நிலையிலும் அதனுடைய சோர்வை தன்னுடைய சரீரத்திலே காண்காது. ஏன் காண்காது அப்படின்னா அதனுடைய உள்ளான காரியங்கள் தைரியமா இருக்கும், பலப்பட்டிருக்கும். அது போல ஆவியில வசனம் நமக்குள்ள தங்கி இருந்துச்சுன்னா, ஆத்மாவில வசனம் நமக்குள்ள தங்கி தாவரிச்சு இருந்துச்சுன்னா நாம் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டோம். ஒருபோதும் நம்ம பலனடைந்து உட்கார மாட்டோம். அந்த சூழ்நிலை வந்தாலும் நம்மளுடைய ஆவி சும்மா இருக்காது. நீ எழுந்து செயல்படு என்ற ஒரு வார்த்தையை நமக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அது சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தா ஆவியானவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்துச்சு, நீ எழுப்பி செயல்படு, நீ என்னோட சித்தத்தை என்னோட திட்டத்தை நிறைவேற்று அப்படின்னு நீங்க உங்களுடைய இருதயத்துல ஏவப்பட்டீர்கள் அப்படின்னா ஆவியானவர் உங்களோட திட்டமும் தெளிவுமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதுக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. யார் வேணாலும் ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போய் சொல்லலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன பிள்ளைகளும் சொல்லலாம், தாய் வயதான தாய் கூட போயிட்டு என்ன பண்ணலாம், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அவங்களே அப்படி சொல்லும் பொழுது வாலிப தங்கச்சி தம்பிங்க சும்மா சிட்டா என்ன பண்ணணும், வரணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. தாய்மார்களும் கொஞ்சம் கூட அப்படி வரீங்க. இந்த தங்கச்சிங்களாக தம்பிமாரெல்லாம் கொஞ்சம் அப்படி உட்காந்துருக்கு. நான் ஆரம்பிக்கும் போது நம்ம முடிச்சிடலாம். ஆவி நல்லா என் கூட ஸ்ட்ரென்த்தா இருக்கு. ஆமீன் சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், சிட்டா பறக்கணும். எதை நம்பி பார்க்க, எதை சுமந்துட்டு பறக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்துட்டு பறக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப மூன்றாவது ஒரு காரியம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து வாய் கட்டப்பட வேண்டும். இரண்டாவது வலிமை நிறைந்தவராக இருக்க வேண்டும். மூன்றாவது காரணம் வேகமாய் துரிதமாய் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது ஆமென். அப்பொழுது கர்த்தர் நீ கண்டது சரியே, என் வார்த்தை என்ன பண்ணுவேன், தீவிரமாய் நிறைவேற்றுவேன். அப்ப ஆண்டவரே என் வார்த்தையை என்ன பண்ண தீவிரமாய் நிறைவேற்றுவேன் அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு. இன்றைக்கு சபையாகிய உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, உங்கள் மூலமா என் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அப்ப ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. எதற்கு துரிதமாய் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, மற்றவர்களை சிறை இருப்பில் இருந்து மீட்கும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம முற்றிலுமாய் எந்த ஒரு சூழ்நிலையும் சோர்ந்து போகாதபடிக்கு சத்துவத்தை மகத்துவத்தை ஆண்டவருடைய மகிமை எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதை சுமந்து இருக்கிறோம். நாம் புறப்பட்டு போய் என்ன பண்ண வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நாம் துரிதமாய் செயல்படுகிறவராக இருக்க வேண்டும். இந்த குதிரையினுடைய மூன்றாவது தன்மை என்னன்னா துரிதமாய் செயல்படுகிற ஒரு காரியம். குதிரை கண்டி ஓடுகிற திறன் அதுக்கு இல்லைன்னா அதனுடைய வாழ்க்கையே ஜீரோ. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே ஓடல அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ஜீரோ. ஆமென் சொல்லுங்க. இப்ப நாம் ஆண்டவரை சுமந்திருக்கிற, ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்திருக்கிற குதிரைகள் நீங்கள் நான் எவ்வளவு சீக்கிரமா துரிதமா ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பறைசாற்ற வேண்டுமோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நான் என்ன பண்ணணும், பறைசாற்ற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இந்த அளவுக்கு ஒரு ஆத்மாவை கூட்டு போக மாட்டோமா, ஒரு ஆத்மாவை கூட்டு போக மாட்டோமா, ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போனோம்ட்டு சொல்றாங்க.
ஆனா ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்த மாட்டாங்க. நிறைய பேர் படித்திருப்பீங்க. இனிமேலும் ஆத்மா ஆதாயம் செய்வோம். ஆமென் சொல்லுவாங்க. யூரியனோட தன்மை என்னது? வாய் கட்டப்பட வேண்டும். முதலாவது நம்மளுடைய வாய் கட்டப்பட்டது என்றால் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்துக்கொள்ள முடியும். இரண்டாவது காரியம் வலிமை நிறைந்ததாக இருக்க வேண்டும். நாம் வார்த்தைகளை சுமந்தோம், வார்த்தைகளை அசை போட்டு